ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம அழகான ஒரு ஸ்லிங் பேக் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வாக்கிங் இல்லைன்னா கோவிலுக்கு அந்த மாதிரி போகிறப்ப அழகாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சின்னதாக ஒரு செல்லு அப்புறம் பவுச் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகாக இருக்கும். இதோட அளவுகளை இப்போ பார்த்துடலாம். 5.25 அடியில் நான் 14 ஒயர் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெட்டி வச்சுருக்க ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து 2.25 அடி இப்படி இந்த மாதிரி மடித்த பகுதியை பின்னாடி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயர்லேயும் 2.25 அளவு அளந்து அதையும் இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே பின்னாடி இருக்கட்டும் அளந்தது. இப்போ இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம சாதாரண பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டு அழகாக ஜென்டிலாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிறதும் 2.25, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதும் 2.25 இருக்கும். கீழே மட்டும் மிச்சம் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். கட்டோடு இருக்கிறது இந்த மாதிரி வலது பக்கமாக இருக்கும். அதே மாதிரியே அந்த 2.25 அளந்தோம் இல்லையா, அதே மாதிரி மேலேருந்து அளந்துக்கிட்டு அந்த 2.25 அடி நம்ம எடுத்துக்கிட்டு இது மாதிரி அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷிவன்கான் நாட் போட போகிறோம். அதனால் இந்த ஒயரோட பின்பக்கம் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பூ கட்டுற மாதிரி இது மாதிரி அழகாக ஜென்டலாக இப்படி மடக்குனிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி வரும். அதுக்குள்ளே அப்படி உள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை அப்படியே இந்த சைடில் பெரிய ஹோல்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ அதையும் அந்த பெருவிரலால் பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்க 2 ஒயரையும் லைட்டாக கீழே தள்ளி விடுங்க. இப்போ சைடில் இருக்க ஒயரையும் இழுத்து விட்டுட்டு ஜென்டலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அழகிய ஷிவன்கான் நாட் ரெடி. இது பாருங்கள், 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சின்னது பெருசு இருந்ததுன்னா லைட்டாக மேலே தள்ளி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதுவுமே நம்ம மேலே போகிற ஒயரை அளந்து வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ எல்லாமே மேலே 2.25 அடி இருக்கும். கீழே மிச்சம் அந்த 5.25 மிச்ச ஒயர்லாம் கீழே இருக்கும். அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஷிவன்கான் நாட் போட போகிறோம். எல்லா ஒயரையும் அளந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். கீழே வச்சுக்கலாம். திரும்பி இருக்கிற பக்கத்தை இடதுபுறமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பூ கட்டுற மாதிரி அழகாக எக்ஸ் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஹோல்குள்ளே திரும்பின பக்கத்தை விட்டுட்டு லைட்டாக இழுத்திங்கன்னா அழகான ஒரு ஷிவன்கான் நாட் ரெடி. அவ்வளோதான். இப்போ ஜோடியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஷிவன்கான் நாட்டு. நீங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கடைசி வரைக்குமே மேலே இருக்கிற ஒயரை அளந்து இது மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ கடைசியில் இங்கே நம்ம ஷிவன்கான் நாட்டோடு நம்ம முடிக்கிறோம். ஷிவன்கான் நாட்டு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் கூட இருக்கும். அதை கூட செக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஒயரை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரிசமமாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு. அந்த 2.25 அடி ஒயரை இது மாதிரி கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் சைடு ஒயருக்கு அந்த ஒயரை பிடிச்சிட்டு அளந்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஷிவன்கான் நாட் வரும். ஒயரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒயருக்கு அடியில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே பூ கட்டுற மாதிரி இது மாதிரி மடித்து எக்ஸ் மாதிரி இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்க ஒயரை அப்படியே அழகாக டைட் பண்ணிக்கோங்க. லூப்பை இங்கே கீழே தொங்குறத இதுக்குள்ளே விட்டுட்டு ஜென்டிலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகிய ஷிவன் நாட் ரெடி.
சிவன் கண் நாட்டு. இந்த மாதிரி கண்ணு மாதிரி இருக்கும், அதுதான் உங்களுக்கு சிவன் கண் நாட்டு. அடுத்தது பாக்ஸ் நாட் வரும். ஒரு சிவன் கண் நாட்டுனா ஒரு பாக்ஸ் நாட்டு, இதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயருமே ஜோடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது சிவன் கண் நாட்டு. சிவன் கட் நாட் வரும். ஒயர் இது மாதிரி லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரை அழகாக இந்த லூப்குள்ளே விட்டு திரும்பி இருக்க பக்கத்தை வந்து லூப்குள்ளே விட்டு ஜென்டிலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகிய சிவன் கண் நாட் ரெடி. இது மாதிரி அழகாக ஜென்டிலாக டைட் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது சிவன் கண் நாட் வருது. இதுமாரி லைட்டாக டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ அப்படியே அந்த லூப்குள்ளே கீழே இருக்க ஒயரை விட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இது அழகான ஒரு ஸ்லிங் பேகு. நீங்கள் வந்து இது ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஆஃப் ஒயர் இருந்தால் கூட போதும் கலர்ஸில். அடுத்தது ஒரு பாக்ஸ் நாட் வருது. நம்ம சேனலில் குட்டி குட்டி இது மாதிரி நியூ ஐடியாஸ் வருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதேமாரி அளந்துக்கிட்டு நம்ம அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி 2 சைடும் நம்ம நாட் போட்டுக்கலாம் அடையாளம் தெரியறதுக்காக. இப்போ அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ கீழே போட்ட மாதிரியே மேலேயும் போட்டுக்கலாம். சைடு ஒயரை நம்ம அளந்துக்கலாம். இங்கே வந்து நம்ம சிவன் கண் நாட்டில் நம்ம முடிச்சிருக்கோம். அதனால் இங்கே சாதாரண நாட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே அந்த கண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சிவன் கண் நாட் வரும். இப்போ ஒரு பாக்ஸ் நாட்டு, ஒரு சிவன் கண் நாட்டு, அடுத்தது பாக்ஸ் நாட்டு. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இதையும் அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரெல்லாம் வந்து எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 4 சைடு கார்னர் மட்டும் இங்கே வந்து சிங்கிளாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒயர் அளந்து கட் பண்ணிக்க போகிறோம். எந்த சைடு நம்ம ஒயர் வந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அளந்துக்கிட்டு சொருகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த நாட்டோட அந்த சிங்கிள் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்டு வந்து எந்த சைடாக போகுதோ அந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு அப்படியே அது எந்த வழியாக போகுதோ அங்கேயே நீங்கள் ஃபுல்லாகவே சொருகி விட்டுக்கோங்க. ஒரு 6-7 நாட்டு வரைக்கும் நீங்கள் சொருகிக்கலாம் இந்த மாதிரி கார்னர் சொருகிறப்ப. இப்போ ஒரு சைடு கார்னர் சொருகியாச்சு. இப்போ இதுவும் ஜோடியாக இருக்குது. இப்போ இந்த சைடுக்கு சொருகிக்கலாம்.
இந்த சைடும் மேலே இருந்து அந்த ஒயர் பிடிச்சி அளந்துக்கிட்டு கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு வெட்டிக்கலாம். இப்போ இந்த சைடாக போகுது, அங்கே நம்ம ஒயர் சொருகிக்கலாம். இங்கேயும் ஒரு 6-7 நாட் கிட்டத்தட்ட சொருகிக்கலாம். எந்த வழியாக போகுதோ அது வரைக்கும் நீங்கள் அழகாக சொருகிக்கலாம். சொருகிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த நாட் போட்டிருந்த அந்த முடிச்சு எடுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதை இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே 2 ஜோடி ஜோடியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சிவன்கண் நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே 2 இருக்குது ஒயரு. இது இதோட ஜோடி, அது இதோட ஜோடி பாருங்கள். இப்போ இதே மாதிரி அந்த சைடு நம்ம ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு இப்படி தான் தெரியும். நான் 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன், 4 பக்கமுமே. அது எந்த வழியாக போகுதோ அந்த வழியாக நான் ஃபுல்லாகவே நான் சொருகிட்டேன் நல்லாவே. இப்போ பேஸ் 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ கூட மேலே ஏறத்துக்காக சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் நாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் நாட்டில் ஒரு பாக்ஸ் நாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம அங்கே சிவன்கண்ணோட முடிச்சிருக்கோம். இங்கே பாக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பெரிய நீட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சிவன்கண் நாட்டு. ஒரு சைடு இந்த கூடையை பொறுத்தளவு, இந்த ஸ்லிங் பேக்கை பொறுத்தளவுக்கும் ஒரு சைடு அதிகமும் ஒரு சைடு கம்மியாகவும் நம்ம ஒயர் விட்டுருப்போம். அதில் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் கூடையை. இதே மாதிரி இப்போ ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ சிவன்கண்ணில் முடிச்சாச்சு. அடுத்தது பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. கார்னர் கிட்ட எப்படி போகலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கார்னர் கிட்ட வந்தாச்சு. இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம இங்கே சொருகிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே இந்த கார்னர் கிட்ட ஒரு ஆர்டினரி சாதா நாட்டு வருது. அடுத்தது நம்ம அந்த 2 ஒயர் சொருகிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க அந்த ஒயரை ஜென்டிலாக எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ஒரு சிவன்கண் நாட் போட போகிறோம். ரொம்ப இழுக்க வேணாம், அது சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் அந்த மாதிரி நாட் போட்டோன்னா போதும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நாட் போடுறோம் இல்லையா, சொருகினதுக்கப்புறம் அதனால் ஜென்டலாக போட்டுக்கோங்க. அடுத்த லைன் வரும்போது அது கரெக்டாகிடும். அடுத்தது ஒரே இடத்துலையே நம்ம 2 ஒயர் இருந்தது இல்லையா, அடுத்தது சாதா நாட்டு. அந்த கார்னரில் 2 ஒயர் இருந்துச்சு. அதில் உள்ளே இருந்த ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம சொருகின ஒயரில் சிவன்கண் நாட் போட்டிருக்கோம். அடுத்தது ஆர்டினரி நாட் ஒன்று போட்டுக்கிறோம். போட்டாச்சு. இது எல்லாமே நாட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது சிவன்கண் நாட்டு நம்மளுக்கு 3ஆவது இந்த கார்னரில் மொத்தமே 3 லைன் தான் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். இங்கே சிவன்கண் நாட்டு வரும். இப்போ சென்டரில் போட்டாச்சு. அடுத்தது ஆர்டினரி நாட்டு ஒன்று வரும். இப்போ உள்ளே இருக்க ஒயரு
அடுத்தது வந்து சிவன் கண்ணாட். இதே மாதிரி தான் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி உள்ளே இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு செகண்டாக வந்து இந்த வெளில இருக்க ஒயரை போட்டுக்கோங்க. கார்னர் திருப்புறப்ப கொஞ்சம் வந்து ஜென்டலாக போடுங்க. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் போட்டிங்கன்னா அடுத்தது அதுக்கப்புறம் நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கலாம். இது ஒயிட் அண்ட் எல்லோ, மாம்பழ எல்லோ கலரில் ஒரு பாப்கார்ன் மாதிரி பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த கூடை. அவ்வளோதான், இது போட்டாச்சு. இப்போ எல்லாமே இதே மாதிரி தான் போட்டுட்டு இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான் இந்த உள்ளே இருக்க ஒயரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு உள்ளே இருக்க ஒயரில் வந்து இந்த சைடு வந்து சிவன் கண்ணாட் வருது. அடுத்தது பாக்ஸ் நாட்டு. இந்த கூடை சின்னதாக இருந்தாலும் அதிகமான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அதனால் இது வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவும் போட்டாச்சு. இந்த ஒயர், இந்த ஸ்லிங் பேக் வந்து நான் வந்து டீலக்ஸ் ஒயரில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்னர்லேயும் அதேமாதிரி போட்டுக்கலாம். 2 ஒயர் இருக்குது. அதில் உள்ளே இருக்க ஒயரில் வந்து இங்கே வந்து சிவன் கண்ணாட் வருது. அடுத்ததாக ஒரு பாக்ஸ் நாட். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு நாட்டையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடித்து போடலாம். அதை கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை வந்து இது ஃபுல்லாகவே போட்டாச்சு ஒரு லைன். இந்த இடத்துல கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு நாட்டை மட்டும் இது மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே எடுத்து விட்டிங்கன்னா அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல மடித்து வச்சுருக்க ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. மேலே அந்த லூஸ் பண்ண ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு அழகாக ஜென்டிலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஏணிப்படி முடிச்சு உளுந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக டைட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒயர் வச்சு விட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து பின்னாடி அப்படியே சொருகி விட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, அது சென்டர்லேருந்து நம்ம இப்போ ஆர்டினரி நாட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த சிவன் கண் நாட்டுக்கு இடையிலேருந்து வரும் இந்த நாட்டு. இது வந்து ஆர்டினரி நாட்டு. இன்னொரு டைமும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு நாட்டை மட்டும் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து மடித்து வச்சுருக்க ஒயரை லெஃப்ட் கையால் இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. மேலே போகிற ஒயரை பிடிச்சி இந்த மாதிரி லூப்குள்ளே விட்டு ஜென்டிலாக டைட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி. இதை நான் ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரிசையாக 4 லைன் இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வேறு கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதோட இந்த ஒயர் கலரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருகிக்கலாம் உள்ளே. உங்களுக்கு 4 லைன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது. அடுத்தது இந்த ஜோடியாக போதும் இல்லையா, அதுலேருந்து ஏதாவது ஒரு சிவன் கண் நாட்டு இடையில வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாதாரண நாட் போட்டுக்கோங்க. சொருகத்துக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டு ஃபஸ்ட்டு ஆர்டினரி நாட் போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல சிவன் கண் நாட் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். சிவன் கண் நாட் போட்டதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஆர்டினரி நாட்டு. இந்த ஸ்லிங் பேக் பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். ஒயிட் அண்டு எல்லோ காம்பினேஷன் மிக்ஸ்டு நாட்டில் வந்து உங்களுக்கு 12 லைன் போட்டிருக்கேன். இது மாதிரி சுற்றிலும் போட்டுக்கோங்க. இது மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு பார்க்கலாம். போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் வருது. 4 நாட்டு எல்லோ, 12 நாட்டு வந்து மிக்ஸ்டு நாட்டு வரும். மிக்ஸ்டு நாட் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயர் ஒரு சைடு கம்மியாக விட்டோம் இல்லையா, அந்த சைடு ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. ஒரு 4 நாட்டு 5 நாட்டு சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது. அதனால் அதை ஒரு நாட்டு உள்ளே தள்ளி இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடக்கி சொருகிக்கலாம். இப்போ சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ சொருகினதுக்கப்புறமா 3 சைடும் ஃபுல்லாகவே நம்ம சொருகிட்டோம். ஒரு சைடு மட்டுமே இந்த மாதிரி அந்த நீட்டாக இருக்க ஒயர் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பவுச் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஒரு செல் வைக்கிற அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் வாக்கிங் கோயிலுக்கெலாம் போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே நம்ம சாதாரண நாட்டில் நம்ம முடிச்சிருக்கோம். இங்கே வந்து சிவன் கண் நாட் போட போகிறோம். அந்த மேலே போகிற ஒயரை வந்து லெஃப்ட் சைடு வந்து மடக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே அழகாக பொறுமையாக பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். குட்டி கூட தானே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் ஈஸியாக போட முடியும். அடுத்தது ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் மட்டும் விட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 14 ஒயர் பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் மட்டும். அடுத்தது வந்து ஒரு சிவன் கண் நாட் வரும். இதை வந்து மூடி போகிறதுக்காக இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மூடி போடுறதுக்கு மொத்தமாக வந்து 10 லைன் போட்டிருக்கேன். 10 லைன் வரும். 10 லைனில் வந்து அந்த கார்னர்கிட்ட மட்டும் ஒரு நாட் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வர இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த நீட்டமாக இருக்கிற ஒயர் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா சொருகிறதுக்கு இங்கே வந்து ஒரு சிவன் கண் நாட் வருது. அடுத்தது சாதாரண நாட் ஒன்று வருது. இதில் வந்து சொருகி போடுறது தான் கொஞ்சம் கவனமாக போடணும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இது வந்து உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு மட்டும் நம்ம இது மாதிரி போட்டு சின்னதாக விட்டு வெட்டிக்கலாம். அடுத்ததும் கட் பண்ணி தான் போடணும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு சாதாரண நாட் வரும். முதல்ல நம்ம சிவன் கண் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ இங்கே ஒரு சாதாரண நாட் வரும். அதே மாதிரி சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு போட்டுக்கலாம்.
இது மாதிரி இப்போ நம்ம 10 லைன் போட போகிறோம் இல்லையா, 10 லைனுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டு தான் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா. இப்போ ஒயர் கம்மியாயிடுச்சு. இப்போ இங்கே மட்டும் நான் வந்து ஒரு நாட்டு வந்து குறைச்சி போட்டோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ அப்படியே சொருகிக்க வேண்டியதான். அப்படியே செகண்ட் நாட்லேயே அப்படியே சொருகிக்கணும். ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகிடாதீங்க, லூஸ் ஆகிடும். செகண்ட் நாட்டில் சொருகிக்கணும். இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி இந்த சைடில் சொருகிக்கணும். எல்லாமே அப்படியே செகண்ட் நாட்டில் சொருகிக்க வேண்டாம். சொருகிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கலர் ரொம்ப காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். மூடி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது. இப்போ இதெல்லாம் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட ஹேண்டில், பூ, லாக் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.